இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். மனைவி எங்க இருக்கப்பா? கல்யாணம் ஆகல. மனைவியை தேடாண்டமா? என்னைக்கு தேடணும்? தேடி தேடி வயதும் போச்சு, தலையில முடியும் போச்சு, டை அடிச்சு நான் பாட்டு சிறுக்கு அடிச்சுட்டு அலையுதேன். என்னைக்கு முடிவு கிடைக்க போகுதுன்னு கேட்கிறேன். கால் வா. யாரது? அழாத, அடுத்த புள்ளதான் பால் குடிக்கும். உண்மை இல்லையாடா? கர்மசாமிக்கு மகனே, உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். வாசலுக்குள்ள படியை விட்டு இறங்கின உடனேயே 2 அடிக்குள்ள அப்படி தரையெல்லாம் விருன்னு ஒரு வைப்ரேஷன் யாருது. அது என்னன்னு பார்த்தேன். பழங்காலத்துல செய்து வைத்த ஒரு சில சூழ்நிலைகளில் அந்த இடத்துல கொஞ்சம் கோளாறு குறைபாடுகள் இருக்கு. புரியுதா? அதனுடைய நிலைகள்ல வீட்டுக்குள்ள உண்மையான உறக்கம் வராது, உழைத்த பணம் சேராது. அடிக்கடி இந்த வயசுலயே நெஞ்சு படபடப்பு வர்றது மாதிரி பிரதிபலிப்பு உனக்கு இருக்கு. இருக்கா இல்லையாடா? அதனால ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு போலுக்கு, கிரகம் சரியில்லையா, யாராலையும் பிரச்சனையா அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளத்துக்குள்ள இருக்குடா. கால் வந்துட்டுவாங்க, காப்பாத்தணும்ல. இடைப்பட்ட காலத்துல ஒரு பெண்ணடியாள் வந்து சேர்ந்துட்டானா, கருதிய கல்யாணம் முடிச்சு போட்டுக்கலாமன்னு ஒரு கற்பனையில ஒண்ணு ஓடிச்சா அது காலை உதஞ்சிடுது, செட் ஆகல. அதனால முறையா கொண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சிடணும் தேடுதியே. இன்னைய வர ஒரு முடிவு கிடைக்கிற. யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்மளை பத்தி சொல்லுவாங்களா, நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினைச்சா எல்லாரும் ஒட்டிக்கு ரெட்டி சொல்லி நம்மளை தட்டதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர நம்மளை பத்தி நல்லதை சொல்றதுக்கு நாதி இல்லாம போச்சு அந்த உலகம். அதனால இப்ப உனக்கு இந்த கல்யாண காரியம் நடக்குமான்னு கேட்டேன். பிரம்மதேவா, இவனுடைய விதி அம்சம் என்ன? உன்னுடைய ஜாதகமே 2 தரமாக எழுதப்பட்ட ஜாதகம்னு இருக்கு. ஜாதகம் எத்தனை வச்சிருக்கிய? சொன்னாங்களா? கெட்டிக்கார பையன்டா, காலில் விழுந்துட்டு வா. அதனால வருத்தப்படுவீங்களா? அதனால நான் வில்லா பாடுதேன். அதனால நல்ல ஒரு திருமணத்தை நடத்துவோம். 2ஆம் தரத்து பொண்ணாக இருந்தா ஏற்றுக்கொள்வாயா மகனே? ஏத்துக்கிடுவேன். நல்ல மனம் படைத்தவன். ஜோரா கை தட்டுங்க. உயர்ந்த உள்ளம் படைத்தவன். இந்த தை மாதத்துக்கு உள்பட ஒரு நல்ல பெண்மணியை கொண்டு வந்து ஆறுதலாக சேர்த்து ஊர் உலகம் புகழும்படி உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். தொழில வெற்றியாக்கித்தானே காசு பணம் தந்திருக்கேன். இனி கவலையும் இல்ல, கடனும் இல்ல, கண்ணியமா இருப்பேன். போயிட்டு வா. நல்லா இருக்கும். வாமா பக்கத்துல வாமா, நல்லா இருமா. அதே பட்டுக்கோட்டை எல்லை தன் பிள்ளைகளை பற்றியும் தொழிலை பற்றியும் மனம் வருத்தப்பட்டு வந்த மகன் யாரப்பா? ஆண்மகனை கூப்பிடுது அரசன். ஆனந்த தேன் காற்று தாலாட்டுது. கேட்கிற வார்த்தை கொடுன்னு உத்தரவு. என்ன வேணும்பா உனக்கு? பையன் வெளிநாடு போகணும். சரி, பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி ஆயிடுது. விசாவை ஓகே பண்ணி ஜெயிச்சிருவேன். கால் வந்துட்டு அடிச்சிருவோம். பா. நம்பிக்கையோட பணம் கட்டலாமா கட்டக்கூடாதா? கட்டலாம்ல. இந்தா பணத்தை கட்டு, ஏமாற்றம் இல்லாம வெற்றி ஆக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். கட்டுவான். அவன் எதிரிய மனத்தை மாத்தி உனக்கு உதவி செய்ய வைக்க. ஜனவசியம், சத்ருவசியம், புருஷவசியம் நடந்தாச்சு. இன்னும் 2 ஜாதகம் வரட்டும்பா. கொஞ்சம் பொறுமையா இருக்கா? நல்ல ஜாதகம் வரட்டும். என்னடா புள்ள நீங்களா? கர்மசாமிக்கு வைகுண்டபதியே நாராயணா கைலாசநாதா சதா சிவா ஸ்ரீ வைகுண்டம். கர்மசாமிக்கு பொள்ளாச்சி. அதுக்கும் அரோகரவா? அதுக்கும் அரோகரவா? பொள்ளாச்சி
சாமி பார்த்துருங்க. கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையார் பெட்டியிலே யாருடா தம்பி? உங்க வீட்டுக்கு போற வழியில பிள்ளையார் வரார இருக்காரா? அதான் பிள்ளையார் பெட்டியிலேன்னு பாட்டு பண்ணேன். பிள்ளையார்னு சொன்ன உடனே அந்த யார் அப்படிங்கறத கட் பண்ணிட்டு பிள்ளையா கொடுத்தா நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஆசையும் இருக்கும். இருக்குமா இருக்காதா? குழந்தை இருக்கா உங்களுக்கு? இப்ப பிள்ளை வேணும்ல? வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. நான் ஒரு குழந்தை. உன்னுடைய ஜாதகத்துல 2 பிள்ளைக்கு உத்தரவு இருக்கு. ஆனா உன் ஜாதகத்தை சொன்னவன் தப்பா சொல்லிட்டான். உன் ஜாதகத்தை பார்த்தேன், கொஞ்சம் புத்திர தோஷம் இருக்கு. அதை மீறி வர முடியுமான்னு பார்த்தேன். உங்க வீட்டுல யாருக்கு கால் நரம்பு வலி? யாருக்கு என்ன செய்து இருக்கா? உங்க அப்பா எங்கடா இருக்காரு? வீட்டுல இருக்காரா? பிடிவாதம் முடிச்ச மாதிரி தான். எப்படா சமாளிக்க அவரு? அதனால அவருடைய உடல்நிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்படும். சரிண்ணா? இப்போ புத்திர தோஷத்தினால உள்ள ப்ராப்ளம் இதுதான். அதனால உங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். என்ன கருப்புசாமி ஆம்பளை பையன் பிறப்பான்னு சொல்லிட்டு தலையில தொப்பி வச்சு காட்டுறீங்களே, என்னன்னு காட்டேன். போலீஸ் அதிகாரியா இருப்பான். என்ன அதிகாரியா இருப்பான்? வெற்றி அடைவாய். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கு. உங்க வீட்டுல கண்ணு சரியில்லாத யாரு? அந்த சீன்ல பிறந்த பிள்ளை நீ. உன் மகனும் கண்ணாடி போட்டுருப்ப, ஆடிட்டு தான் இருப்பான் உன் பிள்ளை. அப்ப 2 பிள்ளை ஆம்பளை பையன். என்ன மாதிரி துறை? காவல்துறை. கருப்புசாமி யாருடா? இந்த உலகத்துக்கே காவல். அந்த டிபார்ட்மெண்ட் உன் மகன், உன் மகா எல்லாத்துக்கும் கணக்கு எழுதுற ஆடிட்டர். சரியா? 2 பிள்ளை தாரேன். கால் எடுத்து வரேன். ஊடால புத்திர தோஷம் இருக்குன்னு சொன்ன புரிஞ்சுக்கிடலையா? அதுக்குதான் அந்த தோஷத்துக்குரிய அடிபட்டதுதான் அது. புரியுதா? இப்ப வெற்றி ஆயிரும். இதா செல்வாக்காயிரு, பக்கத்துல வா, ஆனந்தம் அடைவாய், நிம்மதி பெறுவாய், புண்ணியம் அடைவாய், வாழ்க. முருகன் கோயிலுக்கு போய் 3 கிலோ அரிசியில புளியோதரை செஞ்சு தான தர்மம் கொடுத்துருங்கோ. சரியா? என்ன கொடுக்கணும்? புளியோதரை செஞ்சு கொடுக்கணும்னு இருக்கேன். நீங்க வாட்டு எதையும் செஞ்சு கொடுத்துட கூடாது. எப்ப வேணாலும் கொடுக்கலாம். உன் உள்ளத்துல தோணும், கொடுத்துரு. ஒரு பாட்டுல எம்டி பாட்டுல எனக்கு ஒரு பாட்டுல வாங்கிட்டு வந்துரு. சாமி நீங்க பாட்டுல கேட்டீங்களா? கால் வந்து வரலாம். உடனே உத்தரவா? ஜங்ஷன்ல இருந்து கீழே இறங்கினேன், பாலத்துக்கு உள்ளோடி போனேன். அதுல ரைட் சைட்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை பார்த்தேன். கண்ணம்மன் கோவில் அப்படி எழுதிருக்கு. அந்த கோயிலுக்கு உனக்கு என்ன உறவு? உன் பேர் அந்த அம்மாவுடைய பேர். ஒரு வேலைக்காக காலகாலமா காத்திருக்கிய, அதை வாங்கி தந்தா போதுமில்ல. மாத சம்பளத்தை தான தர்மங்களுக்கு இந்த கோயிலுக்கு கட்டிக்கான். வெற்றி உண்டு, ஜெயிச்சு தாரேன். சென்று அதே பொள்ளாச்சி தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் கால் சொல்லலாம். அதே பார்த்து கழிச்சியா? என்ன வரவன்னு கேட்டுக்கலாம்ப்பா. கல்யாணம் கால் வந்து நடக்குமா? பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டை தாண்டி இடது பக்கத்துல மேல எஸ்டேட்டுகளை பார்த்து வண்டி போகுது. எங்க இருக்கிய? ஆலியார் டேம்பு சரிதானா? அது போகத்துல நேரம் எங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் தாண்டி மேல போன உடனே இடது பக்கம் பள்ளத்துக்குள்ள நான் கருப்புசாமி இருக்கேன். இருக்கும்ல?
அது ரைட்ல போனா அந்த காலத்துல காமராஜர் கட்டி வைத்த கல்லணை ஆலியார் டேம், அதுக்கு முன்னால் உள்ள குறும்பத்தியூர் டிவிஷன் அப்படி எழுதியிருக்க அந்த எஸ்டேட்டுக்குள்ள போது வண்டி கால் ஒன்று வரலாம். பிள்ளைகளுடைய கல்யாணத்தை தை மாதம் நடத்தி தரேன், எந்த தடை இல்லாமல் ஆக்கி தரேன், வெற்றி உண்டு. பக்கத்துல வரலாம் தாத்தா, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு விழுப்புரம் தன்னை மருந்து அரோகரா சொல்லுதான்னு பார்த்தேன். இருக்கு விழுப்புரம். நெஞ்சே உனக்கு உபதேசம் இது ஒன்றென்றீரு தெய்வம் உண்டென்றீரு. உடல்நிலை ஆரோக்கியத்தையும் தன் பிள்ளையின் வாழ்க்கையும் பற்றி கேட்க வந்தது யார்? என்னப்பா உடல்நிலை ஆரோக்கியம் என்னப்பா? என்ன செய்து உன் மனைவியினுடைய உடலை போய் பார்த்தேன். இடதுபுறத்துல புஜத்துக்கு பின்பக்கத்துல வலியும், கழுத்து நரம்புலையும் முன்பகுதியில தொண்டையிலிருந்து வலி உணர்வு இருக்கு. இதனால ஹார்ட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் குழப்பமும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. டாக்டர் போய் பார்த்தா எக்கோ எடுத்து அதெல்லாம் பார்த்தா நார்மலா இருக்குன்னு வருது. ஆனாலும் வலி தீர மாட்டேங்குது. எப்படித்தான் தப்பிக்க போறோம்னு தெரியலையேன்னு மன வருத்தப்படுது. உன் பிள்ளையினுடைய படிப்பு அரசு உத்தியோகத்துக்கு பேரும் கண்டிப்பா கிடைச்சாச்சு, ஜெயிச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு. உன் மனைவிக்கு நீடித்த ஆயுள் உண்டு, ஆயுள் கண்டமில்லை. வெற்றி பெறுவாய், கடன்களை தீர்த்து வெற்றி ஆகுது. நல்லா இருக்குதா? கர்மசாமி விருத்தீஸ்வரர் கோயில் ஒரு கோயில் வருது, அது எங்க இருக்குப்பா? விருத்தீஸ்வரர் கோவில் எங்கடா இருக்கு? விழுப்புரம் எல்லை இஸ்லாமிய பெண்ணடியாள் விருத்தீஸ்வரர் கோயில் இருக்கா? எங்க இருக்கா? அவளுடைய புகுந்த வீட்டுல பல்வேறு கடன்களும் மனவேதனைகளும் அடைந்திருக்கிறார்கள். மனை வீடு சம்பந்தமான விஷயம் எல்லாம் ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கு. புரியுதா? எதிர்பாராத சூழ்நிலையால் ஆர்டர் 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 அப்படின்னு ஒரு மணி அடிக்காங்க. யார் அடிப்பா? அப்படி ஏன விடுறவன் அடிப்பான். அப்படி ஒரு நிலைமை அங்க வரும் அப்படின்னு முன்னுக்கு. ஆனா பிள்ளைகளுடைய மனமோ அந்த பக்கம் போய் இருக்கிறதுக்கு நிம்மதி இல்லாத நிலைகள்ல இருக்கு. இவன் மேல குற்றம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா அவங்க வழிகள் சீராக இல்லை. அவங்களை சீர்படுத்தி ஒற்றுமையா வாழ வச்சா போதுமா? கால் ஒன்று. மனசு மாறும், வாழ்க்கை இணையும். கவலை வேண்டாம், துணை தாரேன். நல்லா இருங்க செல்ல மக்களே, காப்பாத்து. கர்மசாமிக்கு நல்ல பிள்ளைங்க, தங்க பிள்ளைங்க. குளிர் அடிக்குது எனக்கு. வத்தலை குண்டுல இருந்து நேர மேல போனேன். வத்தலை குண்டு யாருப்பான்? வத்தலை குண்டு, வெத்தலை துண்டு, வத்தலை குண்டு. நான் வத்தலை குண்டுக்கு தானே போய் உள்ள போயிருக்கேன். அதுக்கு முன்னால உனக்கு பேனு சொல்லுது. நீ வெத்தலை துண்டு, வத்தலை குண்டு, கால் ஒன்று வரலாம். குதிரை மேல ஏற மாட்டேங்குது, பசி. வாமா, வத்தலை குண்டா? வத்தலை குண்டு பக்கத்துல ஏதோ புறம்னு வருது வீடு. ஒரு என்ன ஊரு? பட்டி, வீரன் பட்டி. உங்களுக்கு? அம்மா, அது பின்னால வருத. இன்னொரு தடவை கால் ஒன்று வரலாம்.
பண்ணபுரம் எங்க இருக்குப்பா? எந்த ஊர் தம்பி? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையை பற்றிய மன உபாதையும் வேதனையும் உள்ளத்துக்குள்ள பொங்கி எழுந்துகிட்டு இருக்கு. உண்மையா? அதற்கு இடையில வீட்டுக்குள்ள ஏதோ மாந்திரிகம் சொந்தமான கோளாறு இருக்குன்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள ஒரு குறைபாடான குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் எழுந்திருக்க முடியாமல் உடல் உபாதையும் ஒரு புஜம் நரம்பு சம்பந்தமான வலியும் ஏற்பட்டு. இதுக்கு காரணம் நோயா பேயா செய்வன கோளாறா? இதுதான் கேள்வி. காரணம் சொல்லலாம். செய்வனை கோளாறுகள் தான் காரணம். என்னுடைய நாமத்தை சொல்லி தீபம் ஏற்ற மேற்ற இருள் விலகும், ஒளி பெருகும், தீயவைகள்லாம் நீங்கிவிடும், பிள்ளையும் வந்து சேரும். சந்தோஷமா இருங்க மக்களே. ஐஸ்வர்யம் பெற்றேன், வாழ்க. கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி கேட்டுருவோம். வேலூர். ஜெய் ஆஞ்சநேயா. நமக்கு சொல்லவே மாட்டுக்கார. கால் வந்துட்டு வரலாம். உட்காருமா. ஏமா எங்க போற? எங்க போற? உட்காரு பேசாம. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சின்ன வயதுல பெற்ற ஒரு பக்தியின் காரணத்தினால் ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கேன். ஆலயத்தை எழுப்பிய நாள் முதல் இன்று வரை சோதனைகள், வேதனைகள், மன துன்பங்கள் ஆயிரம் பல. இதுல குடும்பத்தில் உள்ள பெரியவங்கள்லாம் சொல்லலாம், சொன்னாலும் உன் இஷ்டப்படியே நடந்து குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு 2 துண்டா போயிடுது. உண்மையா இல்லையா? அதனால ஒரு துண்டு ஒட்டி வச்சா இன்னொரு துண்டு பிதஞ்சு போயிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா புரியலையா? கொண்டாட்டி வந்துட்டானா பெத்தவங்க பெரியவங்க நம்மளை வெறுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்மனத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. கொண்டாட்டி வேணுமா? பெத்தவங்க வேணுமா? எல்லாரும் வாங்க. உனக்கு எல்லாரும் வேணும், அவளுக்கு நீ மட்டும்தான் வேணும். என்னடா? உனக்கு எல்லாரும் வேணும், அவளுக்கு நீ மட்டும்தான் வேணும்னு வாதம் பண்ணா. இப்ப நீ கூட வந்தாலும் சரி வராட்டிலும் சரி அப்படிங்கிற முடிவு எடுத்தாச்சு. இப்ப அவ வேணுமா வேண்டாமா? வேணும் 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 வேணும். கால் 3 முறை என்னைய பார்க்கவா. மெல்ல மெல்ல அவ மூளையை திருப்பி மனசாட்சியோட உன்னை வந்து அடைய வைக்கிறேன். வெற்றி உண்டு. ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் 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 ஸ்ரீராம். கர்மசாமிக்கு மைசூர். யார்ப்பா மைசூர்? மைசூர். மைசூர் வராங்களா? பொறுமை வேண்டும் மரம், பொறுமை வேண்டும் மகளே. கால் வந்துட்டு வரலாம். பத்தரை மாற்று தங்கம் பாசமாயி இருக்கும் செல்வம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தீராத நோய்க்கு தெய்வம் தான் துணை. இந்த வார்த்தையை எத்தனை பேர் சொல்ல முடியும்? தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பார் கோவிந்தம். சொல்லக்கூடியவன் நொண்டியா இருந்தவனா நம்புவானே? நம்ப மாட்டான். அது பிறவின்னு சொன்னா ஏற்றுக்கிடுவானா? ஏற்க மாட்டான். உன் மகனுடைய கால் 2ஐயும் இடுப்புக்கு கீழே ஏங்கவும் இல்லை, மன ஒலிகளும் அவனுக்கு இல்லை. அவனை மாத்த முடியுமான்னு கேட்டேன். முடியும்னு உத்தரவாயிடுது. கால் ஒன்று வரலாம். இந்தா ஜெயிச்சு தாரேன், நல்லாக்கி தாரேன். கொடைக்காரன்
இன்னொரு பையன் அப்படியே கிடக்குற வரமா மாத்திட்டாரு. கொடைக்கானல். என்னது இது? கொடைக்கானல் அப்படியே மாலை போடலையா? கடை வச்சிருக்கிறது யாரு? கால் ஒழுக்குவா. நீங்க எந்திரிங்க. நீங்க கடன் வச்சிருக்கீங்க, கடை வைக்கல. இங்க வாங்கண்ணே. நீங்க கடன் வச்சிருக்கீங்க, கடை வைக்கல. என்ன அங்க தள்ளி போயிடுங்க. ஒரே வார்த்தையில மாற்றணும், அவ்வளவுதான். என்னக்கா நல்லா இருக்கியா? கொடைக்கானல் உனக்கு இப்பவுமே மூடிக்கிட்டு அங்க உள்ள குளிர் இங்க அடிக்கா? யாருது? சாமி சரணமையப்பா. இன்னும் ஒரு முறை கால வந்துட்டு வா, பூச்சி கணக்க முடிக்க பாப்பே உள்ள. மேல பட்டு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எந்த ஊர் உங்களுக்கு? அதான் இப்பயே எடுத்துட்டீங்களா? சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வச்சிருக்கக்கூடிய வியாபாரத்தை கொஞ்சம் மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கு, நீக்கியாச்சு. பிரத்தியாரால் பக்கத்துல ஒருத்தன் உள்ளா வச்சுட்டு ஏமாத்தி குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கான். அவனால ஒரு சைலண்டான ஒரு இடைஞ்சல் அடுத்தவங்கிட்ட சொல்லி சொல்லி நம்மளை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நீக்கித்தாரேன். அதான் சொல்லி சொல்லி நம்மளை ஏளனப்படுத்துதான், மாத்தி தந்துருந்தேன். அடுத்த விஷயம், நீ பெத்த பிள்ளைகள் 2, அதுல இந்த பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு மனக்குழப்பம். எப்படி குழப்பம்? வரமாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கலாமா, அசல்ல கட்டி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம். முறமாப்பிள மூளைய மாத்திக்கிட்டாம்னா நான் வாக்கப்படுறேன். அவன் மனசு மாறலன்னு சொன்னா என் வாழ்க்கையை கெடுக்க நான் தயார் இல்லை அப்படின்னு உன் உள்மனத்துல ஒரு ரெக்கார்டு இருக்கு. உண்மைதானே? காலம் புறம்மா இருடா தம்பி, வருகிறேன் அப்பா. அதனால அவன் மனசு மாறுமான்னு கேட்டேன். அவனை ஒரு பொம்பளை வயத்துக்குள்ள மருந்தை போட்டு இறுக்கி வச்சிருக்கான். அதனால அந்த மருந்தை கரைச்சி அவன் மதிய திருப்பி தெளிவு பண்ணி தாரேன். அவன் வாழ்க்கையை உருப்படி ஆக்கி தந்தது. நான் சொல்ற மாதிரி கேட்கணும் சாமியாவே. ஏன்னா அவனுக்கு தாய் தப்பி பூரா நாங்க தான். இன்னொரு மருந்து நம்ம தான் போடணும். அது தப்புலா. உங்களால முடியும் சாமி. தெளிவு பண்ணி தாரேன். கால் வந்துட்டாங்க. அவன் மதிமயக்கமான பெண்ணடியால் அவனை விட்டு இப்ப விலகக்கூடிய நேரம் வந்தாச்சு. ரொம்ப வீட்டுல ரொம்ப இது பண்றாங்க. அதனால நிறைய பணங்கள் காசுகள் எல்லாம் கை சேராம கொண்டு போய் கொடுத்து கொட்டியாச்சு. புரியுதா? அவனை மதிய திருப்பிட்ட தெளிவாக்கி தாரேன். நல்ல வேலையில இருக்கான். ஆனா அந்த உன்னுடைய ஆத்தால போய் பார்த்தேன். ஆத்தா அபிராமி வாரா மாரியம்மான மாதிரி இப்போ அவ உடல் சரியா இயங்காம வேதனைப்பட்டு உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமான ஒரு சின்ன நிலைகள்ல பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கான். அவனை காப்பாத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? அவனையும் காப்பாத்தித்தானே, அந்த மாப்பிள்ளையும் திருப்பித்தாரேன். உன் மகனுக்கு அடுத்த உத்தரவுல தெளிவு பண்ணித்தாரேன். ஒரு வாக்கு கொடுத்தீங்க சாமி, நீங்க ஒண்ணுமே சொல்லல. இந்த பக்கத்துல வா. கருமசாமிக்கு நல்லா இருங்க மக்களே. சாமி எனக்கு கடை கொஞ்சம் இருக்கு, அதுக்கு நீங்க தான் வழி பண்ணணும். பணம் தந்துட்டோம்னா கடன் தந்தாச்சு. இந்த நல்லா கருமசாமி. ஆமா அப்படியா? பெங்களூர் 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 பூரா வரட்டும்.
இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உனக்கு முதல்ல தொழிலை கொடுக்கும்படி உத்தரவாயிடுவேன். மெயினான ஒரு இடத்துல ஒரு கடையை பிடிச்சி நீயே ஒரு பட்டறையை போடுற. உங்க அப்பா ஆத்தா எல்லாரும் உனக்கு உதவுவாங்க, நானும் உனக்கு பணம் தரேன். அந்த தொழிலை உருவாக்குன 3வது மாதம் பெண் வந்து சேருவாள். கல்யாணம் முடிப்ப, ஆம்பளை பையன் பிறப்பா. என் பேர் கருப்பசாமின்னு இருப்பேன். வெற்றி. அது உண்மைதான். சற்று பொறுமையாக மனதை அடக்கிக் கொள்ள வேண்டும், தணிந்து கொள்வோம், வரக்கூடாது. அதுக்குதான் தியானம் பண்றது. கருப்பசாமி, ஆமா அப்படியா? சென்னை மாநகர், சென்னை. கருப்பசாமி, எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் ஐயா. நான் இப்படி ஆண்டியா அலையுதேன், அதுக்கு ஒரு வழி சொல்லுவீங்களா? நான் வச்சிருக்க தொழில் இனிக்கு, என் வாழ்க்கை இனிக்கல ஐயா. யாருப்பாவ? என்னடா தொழில்? ஸ்வீட் ஸ்டால் வச்சியா? முன்னால வைக்க போறியா? வச்சிருவேன். கால் விட்டுவான். ஒரு பேக்கரி ஷாப் வைக்க சொல்லி உனக்கு உத்தரவாயிருக்கு. நல்ல இனிப்பா போட்டு, இடி பிரச்சனை போட்டு. அதனால இந்த கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். அது என்ன, உனக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேல, அடுத்தவனுக்கு போட்டு விடுதே போய் உள்ள காலில் வந்துட்டு. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. மதுரையை சார்ந்த குடும்பம் சென்னையில வாழுது. அமைதி. அங்க இருந்து உனக்கு ஒரு பெண் அமையும். தை மாதத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். வீடு வாசலோடு விளக்கமா இருப்ப. வேற ஒரு தொழில், பேக்கரி ஷாப் என் பேர்ல ஆரம்பிச்சுக்கா, வெற்றி அடைவாய். அதுக்கு பணமும் தாரேன். ஆவணியில ஆரம்பிக்கிறேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாத்துறேன். தம்பி, உங்களுக்கு லோன் எதுவும் வேணுமா? லோன் எதுவும் வேணுமா? லோன் லோன் வேண்டாமா? லோன் வேணுமா? இந்த பேங்க்ல இருந்து லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு முடியும். அப்படி ஒரு தொழிலை நான் கையில வச்சிருக்கேன். அப்படி ஒருத்தர் நிக்கிறான். யாருப்பா அது? லோன் கேட்டு இல்லையா, லோன் வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறவன், பைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாரு. யாரைய? மத்தியானம் சாப்பாடை முடிச்சு பூட்டு போட்டு போயிட்டானே, செவத்த ஆளு. 2 நாளா காத்துக்கணும் தானே. பாய்சில் புரிய தள்ளு. கருப்பசாமி, என் வீட்டு டாக்குமெண்ட் சம்பந்தமான மன வருத்தம் எனக்கு இருக்கு, அதை ஜெயிச்சு தாங்க அப்படி கேட்டது யாரு? வா, என்ன டாக்குமெண்ட்ப்பா? நிலத்துக்கு. இன்னொரு ஆளு டாக்குமெண்ட் வந்திருக்காது. யாரு? வீட்டு டாக்குமெண்ட். இன்னொரு ஆளுக்கு டாக்குமெண்ட் யாரு? இன்னொரு டாக்குமெண்ட் இருக்காது. யாரு? வா 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 வா. 5 பேர் இருக்கீங்களா? பக்கத்துல வாங்க. அண்ணா, உங்களுக்கு நிலம் சம்பந்தமான டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கு? உங்க டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கு? உனக்கு டாக்குமெண்ட் லோன்ல இருக்கு. உனக்கு டாக்குமெண்ட் கோர்ட்ல இருக்கு. ஓகே, முதல்ல நீதிமன்றத்துல டாக்குமெண்ட் இருக்கிறவன் காலில் விழுந்துட்டு வா. அடுத்து நம்ம பேசணும். கோர்ட்ல இருக்கா? இருக்கு. கோர்ட்ல இருக்கோ? அமைதி, அமைதி. உட்காரலாம். அந்த காலத்துல மகாபாரத போர் நடந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ளேயும் சொக்காரன் சௌந்தாரம் போர் நடந்துருச்சு. அந்த மகாபாரத போரும் நிலத்துக்காக வந்த போர் தான். உங்க குடும்பத்துல வந்த போரும் மண்ணால வந்ததுதான். இப்போ உயிருக்கே ஆபத்து வருமோங்கிற சந்தர்ப்பங்கள்லாம் வந்து முடிந்து விட்டன. வந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது, இன்று வரை மீளவில்லை. உண்மையா? பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாலும் வரவும் இல்லை. வக்கீல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னாலும் நடக்கவும் இல்லை. எப்படியாவது கருப்பசாமி மீட்டித்தா என்பது ஒரு கேள்வி. காரணம் சொல்லலாம். அந்த பையனுக்கு உத்தரவு இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? சட்டம் கொடுத்தாங்க, சும்மா இருக்க முடியும்.
அதனால டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு உட்பட நீதிமன்றத்திலிருந்து உனக்கு சாதகமான நீதியான பதில் கிடைக்கும். ஜெயிச்சு தார வழக்கில் வெற்றி வர்றான். அது விஷயமாக அமாவாசைக்கு பின்பு வந்து கேட்டு போனலாம். வெற்றி. வீடு சம்பந்தமான டாக்குமெண்ட் யாருக்குப்பா குழப்பம்? கால் நோட்டு வேணாம். யாருக்கு வளர்ந்த கதறு கிடக்கு? இன்னும் ஒரு தடவை கால் நோட்டு வா. யாரு? ஆமா. வீரம்மா. கர்மசாமிக்கு உன்னுடைய வீடு சொந்தமான பத்திரம் குழப்பமான நிலைகள்ல நீதிமன்றத்துல இருக்கு. அதை நான் ஜெயித்து தரணும். ஆனா அந்த வாய்தா இன்னும் 3 வாய்தாக்கள் இருக்குப்பா. 3வது வாய்தாக்குள்ள உனக்கு நான் வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்துடுறேன். இன்னும் 3 வாய்தா இருக்கு. ஜெயிக்கிறேன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறுகலாக்கி திருப்பி தரேன். வெற்றி உண்டு. இந்த காசு பணம் பேச்சுவார்த்தைக்கு வராங்களா பண்ணலாமா? நான் சொல்லாம நீ படிவாடா ஏமாத்துருவாங்க. கர்மசாமி ஆமா அப்படியா? என் வீட்டை வச்சிருக்கவா வித்துறவா? என் வீட்டை வச்சிருக்கவா வித்துறவா? யாருப்பா? வேற யாரும் கேட்கல. அப்படி கண்ணானால் நான் இமையாவேன், காற்றானால் நிலையாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன். நல்ல பாட்டு இல்ல? சாரதா படத்துல உள்ள காதல் பாட்டு. காலில் வந்து வரலாம். உள்ளம் என்பது உள்ளவரை உன்மரமே என் பள்ளியறை. என்னப்பா நல்ல பாட்டு தானே? அந்த வீட்டை வச்சிருக்கவா வித்துருவோமா? விக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா லாஸ்ட் டைம் நீங்க விக்கணுமான்னு கேட்டீங்க. அதுக்கப்புறம் பழகிட்டு போச்சு. வித்துறலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் நானே. அப்படிங்கிற நிறைய பணம் கிடைச்சிரும். ஒரு சின்ன கனவுகளை எடுத்துட்டு உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கால் வந்துட்டோம். இதான் டைம். முடிச்சுக்கிடுவோம். ஓஹோ வரார கேட்டு பார்ப்போம். ஒரு இன்ஜினியர் வாராரு. அவரை வச்சே பேசி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ரேட்னு வச்சு தள்ளி தந்துடுறேன். நல்லாரு ஆனந்தமாரு வெற்றி அடைவார். கருப்பசாமி நான் நினைக்கிறத மாதிரி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குமான்னு இந்த பொண்ணு சார்ந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கான். யாருல? வெளியே வாடா, கூட்டத்துல ஏன்டா மறைஞ்சு நிக்கிறது? என்னைக்குனாலும் வெளிப்படக்கூடிய புருஷன் தானடா நீ. கால் வந்துட்டு இருக்கீங்களா? எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்க? சாமியை பார்க்க நின்னுங்க கண்டுபிடிப்போம். கல்யாணம் முடிச்ச பையன் யாருக்கு இருக்கா? காலில் விழுந்து வரலாம். நீங்கெல்லாம் பின்னால நிக்கலாம். பின்னாடி போங்க. மகனின் வாழ்க்கையை தெளிவுபடுத்தி தாரேன். உன் உடம்புல இருக்க வலிக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம்னு உத்தரவாயிடுது. தெளிவாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று சொல்லலாம். அமைதி அமைதி அமைதி. இந்த அப்பா இன்னும் 3 முறை என்னை பார்க்க வேண்டியிருக்கு. ஜெயிச்சு தாரேன். படிப்படியா முன்னேற்றி தந்துடுறேன். நல்லா இருக்கலாம். அடுத்த அமாவாசைக்கு பிறகு வரணும். நான் பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையில குழப்பம் இருக்கு கருப்பசாமி. அதை நல்லாக்கி தாங்களும் காட்டு வந்தது யாரு? நீங்க கணவன் மனைவி எதுக்கு வந்திருக்கீங்க? பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது யாரு? நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை, நான் காத்திருந்தேன்.
உன் பிள்ளை கொஞ்சம் திசை மாறிய மனநிலை உடையவளா இருக்கா. அவன் உள்ளத்தை சீர்திருத்தி உங்ககிட்ட கூட சேர்த்தா போதுங்களா? கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காரு பார்ப்போம். இந்தா உன் மனத்துக்கு உகந்தவளாக மாறுவாள், வெற்றி அடைவாய், நலமடைவாய் மகளே. கருப்பசாமி, என் தாலி பாக்கியம் எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கணும்னு சொல்லி ஒரு பொம்பளை கும்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. புருஷனுடைய ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு யாரம்மா அது? யாருக்குமா சுகம் இல்ல? என்ன செய்யுது? கால் வலி. காத்தடிக்குது சிறு சிலுன்னு. சும்மா இருக்கலாப்பா, நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் கண்ண மூடி உட்காருப்பா. கல்லீரலுக்கு போகக்கூடிய ரத்தம் பிளாக் ஆகி இருக்குன்னு ரிப்போர்ட்ல இருக்கு. சரிதானா? அதனால் அது இயங்காம நீண்ட காலம் இருந்து விட்டால் கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னும் வார்த்தைகளும் வந்துவிட்டது. வயதும் முதிர்ந்து விட்டது, அறுவை சிகிச்சை செய்ய முடியாத நிலைமைகளும் இருக்கிறது. எப்படியோ கருப்பசாமி காப்பாத்தி தரணும்னு நீ கேட்க கால் வந்து பத்தியா? எவ்வளவு ரிப்போர்ட் நான் படிச்சிருக்கேன் பத்தியா? இப்படியெல்லாம் நான் படிச்சு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எவனோ ஒரு பேர் வீட்டு வாசல்ல தகடு வச்சான், செய்வனை வச்சான் அப்படின்னு நம்பிக்கிட்டு மண்டைய குழப்புனா சாட்டையை கொண்டு உங்களை அடிக்க வேண்டாம். அதனால ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாய்த்தாரேன். இந்த கல்லீரலுடைய ப்ராப்ளம் ஒரு பக்கம் இருந்த காரணத்தால சிறுநீரகத்தினுடைய இயக்கமும் குறைந்து விட்டது. சிறுநீரக இயக்கம் குறைந்த ஒரு காரணத்தினால் நரம்பியல் வாயிலாக இதய துடிப்பினுடைய எண்ணிக்கையும் குறைந்து விட்டன. கை கால்களில் வீக்கமும் மனவேதனையும் கூடிவிட்டது. இவைகள்லாம் இருந்தாலும் என் சக்தியால அவனை உயிரோட நான் வாழ வைக்கிறேன். கூப்பிடு கருப்பசாமியா. மகளே, சென்று வென்று வெற்றியுடன் வருக. சென்று வென்று வெள்ள வெள்ள அம்பாசமுத்திரம் கௌதமபுரி கௌதமபுரியா? அம்பா காட்டுக்கு உனக்கு தொடர்பு இருக்கான்னு பாரு. பூபாரம் சுமக்க ஒரு அவதாரம், 3 அடி நீளம் கேட்டு வந்ததோர் அவதாரம், வாமன அவதாரம். எந்த ஊரு? திருக்கோவில். உலகளந்த பெருமாள் இருந்து கோயில். சரிதானா? அந்த கோயில் அங்க இருக்கா? பின்ன என்ன பேசுற? நான் பேசுறது அதுதான். உட்கார. வாமன அவதாரம், 3 அடி நிலங்கெட்டு உலகமெல்லாம் வளர்ந்து நின்ற எம்பெருமான் இருக்கும் இடம். கூப்பிடுகிறேன் கூப்பிடுகிறேன். அதான் உண்மை. அந்த காலத்துல அமைதியா இருங்க, நான் சொல்றத கவனிங்க. முதல்ல நீதிபதியாக வருவதற்கு பல பெரியோர்கள், பல முன்னாளில் உள்ள பெரியோர்கள் சில பயிற்சிகளை கொடுத்தாங்க.
அது ஏன் தெரியுமா? நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் பொழுது யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரோ அவன் முகத்தை பார்க்க கூடாது, அவன் முகத்தை பார்க்க கூடாது. அதே மாதிரி அவர் எதுக்கும் சிரிக்க கூடாது, சீரியஸான நிலைகளிலேயே இருக்கணும். ஏன் அப்படி யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்களோ அவன் முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களே? ஏன்? அவர் சொல்லக்கூடியதுல தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவன் கண்ணீர் விடுவான், அவருக்கு இரக்கம் வரும். அந்த இரக்கத்துக்காக அவர் நீதி தவறி சொல்லிடக்கூடாது என்பதற்காக யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரோ அவன் முகத்தை பார்க்க கூடாது. ஆனா ஆர்குமெண்ட் நடக்கும் பொழுது அவனுடைய முகத்தை என்ன செய்யலாம்? கூர்ந்து பார்க்கலாம். அப்பந்தான் அவன் உண்மை சொல்லுதானா, பொய் சொல்றானா, நடிக்கிறானா அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். புரியுதா? ஆனா ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் பொழுது மட்டும் முகத்தை பார்க்க. உனக்கு நான் சொன்னேன் 4.25 மாதங்கள் என்னை நீ பார்க்க வந்து பௌர்ணமிக்கு வரும்பொழுது உனக்கு முடிவு தாரண்டான்னு சொன்னேன். உண்மையா இல்லையா? இதுவரை மனவேதனைப்பட்டு நொந்துட்டேன். இப்ப வேணும் வேண்டாம்ங்கிறத பத்தி ஒரே வார்த்தை சொல்லி உனக்கு முடிக்கணும். கால் வந்துட்டு வா. என் மேல வருத்தப்படவே கூடாது. அப்படி வருத்தப்பட்டால் உன்னுடைய கேள்வியோ என் பொண்டாட்டிய வசப்படுத்தி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு, அவளுடைய கேள்வியோ நான் எப்படியோ அவனை விட்டு வெளியே வந்துட்டேன், நான் வந்த இடத்துல நான் நல்லா இருக்கணும், இனிமே அவன் பின்னால நான் போக மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றான். இரண்டுக்கும் இடையில பிறந்த பிள்ளைகளுடைய வேதனையோ தாகமா இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளைக்கு பதில் சொல்லவா? பொண்டாட்டி வேணும்னு ஏங்கிரியே உனக்கு பதில் சொல்லவா? நான் போன இடத்துல நல்ல சுகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே அவ சுக உணர்வுக்கு நான் பதில் சொல்லவான்னு பார்த்தா உன் பிள்ளைக்காகத்தான் நான் பதில் சொல்லணும். ஏன்னா நீங்க ரெண்டும் வாழ்ந்த வாழ்க்கையில பல இன்னல்கள், பல வேதனைகள், ஏற்கு மாறான பேச்சுகள், குளறுபடிகள், சண்டைகள், அடிதடிகள் எல்லாம் கலந்ததுதான் இந்த உலக வாழ்வு. ஆனா ஒண்ணும் செல்லாத அப்பாவி பிள்ளைகளுக்கு யார் ஆறுதலா இருக்க முடியும்? அந்த பிள்ளைகளை போட்டு ஒரு தகப்பன் உழைக்க போக முடியுமா? முடியாது. அப்போ தாய் வேணும். தாய் வேணும்னு அந்த குழந்தை நினைக்கி, பிள்ளை வேணும்னு தாய் நினைக்கல. அவ இந்த உடல் சுகத்தை பார்த்தா, தன் உள்ளத்திலிருந்து பிறந்த பிள்ளையினுடைய நலத்தை அவள் பார்க்கவில்லை. அப்ப இதுக்கு எப்படி நீதி சொல்றது? காலைல வந்துட்டு வாடா பார்ப்போம். உண்மையை தானே சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுலப்பா. உன் பிள்ளைகளுடைய கண்ணீர் அவளுக்கு ஒரு பக்கத்து கையும் காலும் விலகாமாக்கிடும். அந்த நோயில் அவள் துடிக்கிற பொழுது என் பிள்ளையும் என் புருஷனும் வேணும்னு உன்னை திரும்பி வருவா. 3 மாதம் அவகாசம், கால் வந்துட்டுவா. அதான்டா நடக்க போகுது, பொறுத்திருந்து பார். வந்துக்கா ஆறுதல் அடைஞ்சுக்கா வெற்றி உண்டு, சென்று வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் பர்னிச்சர் வியாபாரம். அடுத்து உங்களை கூப்பிடுறேன், நீங்க கால் வந்துட்டு வரலாம். ஒரு சின்ன மாறாட்டம் தான். இப்ப என்னமா செய்யணும் உனக்கு? சாமி, இந்த எங்க 2 பிள்ளைங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க கண்ணியா இருக்காங்க. அது எங்க வீட்டுல இருக்கா இல்லையா? அந்த 2 பேருமே உன் வீட்டுல இல்ல, நதி ஓரமாக ஒதுக்கி விட்டது. வருத்தப்பட வேண்டாம். ஒரு கண்ணியை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன், குடும்பத்தை வாழ வைக்கிறேன். வீடு வாசல் சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கு குடும்பத்துல, அதை மாத்தி வெற்றியாக்கிட்டாரு. அப்படி செல்வமாறு ஓடு. காத்து அடிச்சது, தகரமெல்லாம் கிழிஞ்சிடுது. கிருஷ்ணகிரி நாராயணா வாழ்க வாழ்க வாழ்க. பொம்பளை பிள்ளை வேதம் போட்டிருக்கா உக்காடி. அதான் பொம்பளை பிள்ளை வேதம் போட்டிருக்காம்னே. அப்படியா? கால்
அது யார் அதை பத்தி பொண்ணு 13 வருஷம் கழிச்சு பையன் பிறந்திருக்கான். பரவாயில்ல. தெய்வத்தின் திருவிளையாடல். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? சின்ன சமயம் வீட்டுல நிறைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஒருத்தர் பணம் ஏமாத்திட்டாரு. காலில் விட்டுவாங்க. நானும் இவ்வளவு நேரம் வேற சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், பொறுமையா இருங்க. எல்லாரையும் கூப்பிடணும்னா எப்படி நேரங்கள் ஓடணும், விடிய விடிய இருந்துருவோமா இன்னைக்கு? இருப்பலாமா? நீங்க வாட்டு இருங்க, நான் தூங்குறேன். நீங்க சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டு 2-3 வருஷம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால நண்பனை போல் ஒருத்தன் பழகி பிள்ளையும் சொல்லையுமா வந்து நீட்டி தொழில் சம்பந்தமாக நமக்கு கொஞ்சம் பணங்கள் தேவைப்படுகிறது என்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பல லட்சங்களை கையாடல் செய்து விட்டார். ஆனா கொடுத்ததுக்கு ஆதாரங்கள் இருந்தாலும் அது செல்லுபடியாகவில்லை. அந்த பணம் மீண்டும் வருமா என்று கேட்டால் சட்டமும் உதவியாக இல்லை, அவன் மனமும் உதவியாக இல்லை. அந்த ஏமாற்றம் ஏமாற்றமாகவே இருக்கிறது. ஒன்று, மற்றவர்களுக்கு உதவும்படி கடன் வாங்கி கொடுத்ததும் தன்னுடைய வாழ்க்கையில் தொழிலுக்காக செய்துகிட்ட கடன்களும் இப்பொழுது தலைக்கு மிஞ்சி இருந்து ஒரு நாள் கூட வீட்டுல நிம்மதியா வாழறதுக்கு வழி இல்லாம, உணவு சாப்பிட நேரம் இல்லாம, உறக்கம் கொள்ளாம அன்றாடம் செத்து செத்து பிழைப்பது போல் சீரழிந்து கொண்டு இருக்கிறீர்கள். கால் இருக்கலாம். அவரு இப்போ காசு ஒரு 20 லட்சம் வாங்கிட்டாரு. இப்ப என்னன்றாரு, 50,000 கொடு 1 லட்சம் தரேன், 50,000 கொடு 1 லட்சம் தரேன் அப்படின்றாரு. பொய் நம்பாதீர்கள், கிடைக்காது. இருக்க கடனை அடைக்க நான் வழிவகுக்கிறேன், செல்வத்தை தாரேன். யாரையும் நம்பி வீண் பெறாத. வேலை இல்ல பாப்பா, 2 மாசம். அடுத்த மாதம் வேலைக்கு உதவி உண்டு. பக்கத்துல வா. சார், சாமி பாப்பாக்கு லைட்டா பிளாட் இருக்குன்றாங்க. இந்த மூளைக்கு போற இதுல அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது பாப்பாக்கு. கண்ணை முடுங்க பார்க்கட்டும். புரியுறியா உனக்கு? தமிழ் புரியலையா உனக்கு? புரியுது புரியுது. புரியுதா? உருளுதானே என்ன அர்த்தம்னா அப்படி லைட்டா மிளகு போல நல்ல இருக்கு. கட்டியா இருக்க மாதிரி இருக்கும். அது டிபி கிளாண்ட். புரியுதா? இன்ஜெக்ஷனால குணமாகும். காலங்கள் போக போக குழந்தைகள் பெறுவதற்கு முன்னால் கழுத்து, தாடைகள், மார்பு, முதுகு சம்பந்தமான இடங்களில் கட்டிகளாக இருக்கும். ஆனா அது ஆபத்துக்குரிய பொருள் அல்ல. சரியா? தமிழ் வைத்தியத்தில் இப்பொழுதே பச்சை மருந்து சாப்பிட ஆரம்பிச்சா தானா குறைஞ்சிடும். வெற்றி அடையும். நல்லா படிக்கணும்னு கொஞ்சம் ஆசை. அருமையா படிப்பா, அரசு உத்தியோகத்துக்கு போவான். பாப்பங்க. இவருக்கு ஜாப் நல்லா சொல்லியாச்சு. ஆனந்தம் அடைங்க, வெற்றி அடைங்க, ஆனந்தம். வெற்றிவேல் முருகனுக்கு. பேரையூர் பெருமானே உன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். நீங்க சொல்லியாப்பா நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா பிள்ளைங்க அப்படின்னா கூப்பிடுதான் வந்து உட்காந்து விபூதி வைத்து போயிருக்கியா? என்னடா பிள்ளை சக்கப்புக்கா சிக்குப்புக்கான்னு. உன்னுடைய உத்தியோகத்துல ஒருத்தன் தலையிட்டு எங்கேயும் ஆறுதல் கிடைக்காத ஒரு இடத்துல கொண்டு மாத்தி போட்டிருக்காங்க. அதை மாத்தி உன்னுடைய பழைய இடத்துக்கே நான் கொண்டு வந்து தந்துருதேன். வெற்றி உண்டு. கால் விட்டுவான். வரலாம். எதிரிகள் தொல்லையிலிருந்து காப்பாத்தி ஆபத்தில்லாம ஆக்கியாச்சு, ஜெயிச்சாச்சு. உங்களுடைய இடம் உரிமை இனி பங்குகள் பங்கம் இல்லாமல் கிடைக்கும். வெற்றி ஆயிடுவான். நல்லா இருக்கு. இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்கடா? அனிமேஷன் 1 2 3 4 5 திரைப்பட நகருக்கு படிக்க போறியா? போயிட்டு வா, வெற்றி அடையும். உண்டு. கர்மசாமி. ஆமா, அப்படியா? அரியபுரம். அரியபுரம்
ஆனந்த தேன் காற்று தாலாட்டுதே, அலைப்பாயுதே, மனமேங்குதே. வாமா உமர்க்கிய ஐஏஎஸ் எழுத போறது யாரு புள்ளப்பா எழுத போறா? கால் விட்டு வரலாம். என்னப்பா நீ எழுதணும்னு நினைக்க அவ எழுதுக்கு முடிவு எடுக்கலையா? என்னமா செல்லக்குட்டி அப்படித்தானே? ஐஏஎஸ் எழுத போறியா? யூபிஎஸ் எழுதுவியா? சத்தமா சொல்லி எனக்கு காது கேட்காதுமா, கேட்டு போய் தானே பாத்தியா கல்லூர் வர்றான். கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் நிறைய பண நஷ்டமும் துன்பங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகளும் இருக்கு. அதுல ஒரு பையனுடைய வாழ்க்கையில ஐஏஎஸ் எழுதி முடிவடைந்து விடுமா அப்படின்னு கேட்டால் எதிர்பார்க்காமல் அடுத்த குரூப்புக்கு எழுதுறதுக்கு இறங்கிட்டான். ஆனால் அந்த எழுதினாலும் அடுத்து ஒருமுறை போரிட்டு ஐஏஎஸ் மீண்டும் பாஸ் ஆகுவான். ஜெயிச்சுட்டார வெற்றி உண்டு. பக்கத்துல வரலாம். சின்னவனுடைய விஷயத்துக்கு 20 நாட்கள் கால அவகாசம், வெற்றி ஆகிட்டார். அதே அரியபுரம் எல்லை குடும்பத்தோடு வந்த மக்கள், வாங்க வாங்க சகோதரியா? அன்னமியாவினும் புண்ணியங்கோடி ஏழை ஒருவனுக்கு எடுத்தறிவித்தல். வாமா என்னப்பா செய்யணும் உனக்கு? வேற நல்லா படிச்சு என்ன வேலைக்கு போலாம்? நீ மட்டும் கால் வந்துட்டு வா. அப்படியா? சரி. பொறியியல் துறையில் வெற்றியடைந்து அந்த பொறியியல் கல்லூரியிலே இவள் பேராசிரியையாய் திகழ்வாள். அதான் இவளுடைய வேலை. வெற்றியாயிரும். உன்னுடைய தொழிலுக்கு எதுவும் மன இடைஞ்சல் இருக்குமான்னு பார்த்தேன். உங்க வீட்டை கடந்து போன ரைஸ் மில் வருது, எங்க இருக்கியா? எடுத்துட்டாங்களா? அந்த இடத்துல இருந்துச்சு என்ன? அதானே பார்த்தேன். 1 2 3 4 5 6 7 8 தெக்க போனேன். சுலமான வரானே. சுலமான சாமி எங்க இருக்காரு? இருக்காரு. அதனால செய்வன இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்க. ஒன்னும் நடக்கல. வீணா ஏண்டா துட்ட கொண்டு செலவழிக்க போறிய? கால் வந்துட்டு வாங்க. இந்தாப்பா, இனிமேல் வியாபாரம் பெருகும், கடன்கள் நீங்கும், தொழில் ஊக்கத்தை தர, வெற்றியாகி தர. கொஞ்சம் உங்க பெற்றோர்கள் குடும்பத்தை கொஞ்சம் பேணிப்போ, வார்த்தையை கொஞ்சம் குறை. சூடா பேசுதியா, வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் வெறுக்கிறாங்கடா. என்ன சந்தோஷமா இருக்கு. உண்மையா இல்லையா பேத்தியா? உண்மைதானே? சத்திரம் மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும். கண்ணங்குடிக்கா இவ மனதை வலிமையாக்கியாச்சு. இனி பய உணர்வு, திடுக்கிடுதல் போன்றவைகள் எதுவும் வராது. நல்ல படிக்க வச்சு வெற்றியாக்கி தந்துருந்தேன். வேற என்ன வேணும்? எல்லாம் நல்ல சரியா இருந்தாரு. எல்லாம் நீங்க எல்லாம் தள்ளிட்டு இருக்கீங்க. ஒரு மூச்சு நிப்பாட்டி தாரேன், தைரியமா இருங்க. ஒன்றும் பயப்படக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? ஜெயிச்சுக்கலாம். அடுத்தும் வரணும் என்ன பார்க்க. என்ன நல்லா சுவாமியே சரணம். கச்சக்கா 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 நினைச்சுக்கா. நல்லா கர்மசாமிக்கு பொறுமை வேண்டும் மகளே. ஏன் ஆத்திரம் கொள்கிறாய்? அமைதி அடைவாய்.
கர்மசாமிக்கு மலப்புறம் எல்லை. கால் வந்துட்டு வரலாம். கருப்ப வாரா எங்க கருப்பசாமி, கார்மேகம் போல வாரா கருப்பசாமி. எப்படியாவது கருப்பசாமிக்கு கோயிலை கட்டிடணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்க. எந்த வழியிலயோ மாயர் ஊத்தர் உனக்கு பணமும் தாரேன், அந்த இடத்த முடிச்சும் தாரேன். இந்தாப்பா வெற்றி உண்டு, ஜெயிச்சுக்கலாம், நல்லா இருக்கும். மருந்து இந்த பிறவில இதை அனுபவிக்கணும்னு விதி இருக்கு. ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன், போயிட்டு வரலாம். நாகர்கோவில் தகப்பன், மகள், தாய், குழந்தை. பொறுமை வேண்டுமண்ணா. இனி அந்த சக்தி உன் மனக்கண்ணுக்கு தெரியாது, உன்னை விட்டு அகன்று விடும். போகலாம். கல்யாணத்துக்கு 6 மாதம் கழித்து வா, கல்யாணம் முடிச்சிடும். ஓடி. திருப்பூர் திருப்பூர் ஓடிடுங்க. கண்ணென்ன கலங்குது. மெல்ல மெல்ல, ஆத்திரப்படாத. வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் வழிய வகுத்து தந்தேன். இந்த காலில் இருக்கக்கூடிய வலி இந்த காலுக்கு எதுவும் பெரிய பாதிப்பை உருவாக்குமா, நரம்பியலில் பிரச்சனை வந்துருமா, அல்லது வேற எதுவும் சுகர் எதுவும் ஏற்பட்டு யாருக்கும் அந்த நிகழ்வு போல எனக்கு வந்துடக்கூடாது அப்படி நீ பயந்துகிட்டு இருக்கியா? உண்மையா இல்லையா? கால் வந்துடலாம். இந்தா நோய் வராம காப்பாத்துறேன். காலுக்கும் உனக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. அந்த வீக்கத்தை வத்திருந்தேன், உன்னை ஆத்தி தந்துட்டேன், ஜெயிச்சு தரேன். அவனுக்கு நேரங்கள் இப்போதைக்கு சரியில்லாம இருக்கு, காப்பாத்தி தரேன். இந்த வெற்றி நல்லாரு மகனே, ஜெயிச்சு தரேன். கர்மசாமி யாருப்பா? வா வா. உனக்கு மயிலாடுதுறை, மயிலாடு திருப்பூர் ஒரு உத்தரவு தான். மயிலாடுதுறை மயிலாடுதுறை உடல்நிலை சரியில்லாத மகன். பக்கத்துல நெல்லு நெல்லு. இவனுடைய உடல்ல மூளைக்கு செல்லுகிற அது மருத்துவத்தால் தீர்மா, கர்மசாமி எனும் சக்தியால் தீர்மானு கேட்டேன். இன்னும் 18 நாட்கள் அவகாசத்துல கூட்டு வா, ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு. பக்கத்துல வா. அது யாருப்பா? சுகமநாத பையன். அடுத்து பேசுவோம். வாமா. உட்கார வைக்கலாம். டாக்டர்கிட்ட போனீங்களா? என்ன சொல்றாங்க? யுனானிய மறந்துருக்க சார், அந்த வைத்தியம் இவருக்கு சரியாக. அலோபதியின் மருத்துவமனைக்கு சரியாகும். என்ன சொல்றாங்க? அவங்க வேற ஒன்றும் சொல்லல, ஆகுங்கிறாங்க. எந்த மாற்றமும் தெரியல. கொஞ்சம் கண்ணு முடுக்கா. இவன் மனத்தை நான் அடக்கி தரேன்ப்பா. என்ன, இன்னும் 2 வாரம் கழிச்சு வாங்க, மனத்தை அடக்கி தரேன். அதுக்கு அடுத்து என்ன துறையில இருந்தா இவன் சரியாகுவான்னு பார்த்து ஜெயிச்சு தரேன். கவலைப்படாடா, மனசு பாதிக்கப்பட்டு அதான் காரணம். நம்மளாம் நிறைவேறும்.
2 வாரம் கழிச்சு. சரி, வா. மாரநாட்டு கருப்பசாமி, இப்பவுமே இந்த பையனை சாமியாடி ஆக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்து நீங்க எல்லாம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. கருப்பசாமிய வாடா, யார் நீங்க? அழைத்து விட்டேன், அமைதி கொள்ளுங்கள். என்னடா வேணும்? கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? அது தெரியணுமா வேண்டாமா? அது என்னன்னு தெரியணுமா உனக்கு? நீ அதை கருப்பசாமின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதனால அது உனக்கு வரணும்னு நினைக்கிறியா? கால் ஒன்று வா. நீங்க எல்லாம் தூரம் நினைக்காங்க. நீ உட்காருடு. இப்போ அந்த உருவம் சாமி இப்போ வரும் பாரு, கண்ணை முடிக்கா வரும். கூப்பிடு கருப்பசாமிய. கும்பிட்டு வா. ஆகாயத்திலிருந்து சப்தகன்னிமார்கள் இறங்கி பூலோகத்தை நோக்கி புனிதமலை பொழிய வந்து விட்டார்கள். இனி கருப்பசாமிக்கு சப்தகன்னியாகிய தன் சகோதரிகளை சந்திக்கும் பணியில் இருக்கு. சற்று அமைதி பெறுங்கள் அனைவரும்.